கவுஹாத்தியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிட்டு இருக்கிற இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இவ்வளவு இன்ட்ரெஸ்டா போகும்னு ரசிகர்கள் நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதற்கு மிக முக்கிய காரணமா அமைஞ்சவர் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு வீரர். இவர் இந்திய அணியோட 11 வீரர்கள் கண்ணையும் விரல விட்டு ஆட்டியிருக்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சதத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த அணியை ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஆரம்பிச்சு 2வது நாள் வரைக்கும் போட்டியில நின்று நிதானமா விளையாடி யாருப்பா இவர் அப்படின்னு எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு செஞ்சிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, செனோரன் முத்துசாமி. பேரை கேட்கும் போதே நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயர் மாதிரி இருக்கே அப்படின்னு சிலருக்கு நிச்சயமாக தோணலாம். கண்டிப்பா அவருக்கும் நமக்கும் நிறைய சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இவரோட குடும்பம் அப்படிங்கிறது நம்மளோட இந்தியாவை, குறிப்பா தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு குடும்பமாக தான் இருந்திருக்காங்க. செனோரன் முத்துசாமியோட தாத்தா காலத்துல அவங்க தென்னாப்பிரிக்காவிற்கு குடியேறாங்க. அதற்கப்புறமா தொடர்ச்சியா அவங்க அங்கதான் இருக்காங்க. இருந்தாலும் இவங்களோட மற்ற உறவினர்கள் எல்லாருமே நம்மளோட நாகப்பட்டினத்துல இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இவருக்கு கிரிக்கெட் அறிமுகமான காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சின்ன வயசுலேயே, அதாவது இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே இவருக்கு கிரிக்கெட் மேலே பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதனால இவரை அங்கே இருக்கிற ஒரு அகாடமியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ இவரோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அங்கே தென்னாப்பிரிக்காவில் இவர் வசிக்கும் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது டர்பன் நகரில் இருக்குது. அது நேட்டல் ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாகாணத்தில் தான் அவர் வசிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போவும் அங்கே தான் இருக்காரு. ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து, அதாவது பள்ளி பருவத்திலேருந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சு கல்லூரி காலகட்டம் வரும்போது தான் இவருக்கு ஒருவேளை கிரிக்கெட்டை நமக்கு ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ண முடியுமா முடியாதா அந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அதற்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா 11 வயதுக்குட்பட்டோருக்கான கிளப் அணியில் இவர் விளையாடிருக்காரு. அதே மாதிரி 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிளப் அணிலையும் விளையாடிருக்காரு. ஆனால் பெரிய அளவில் நாட்டுக்காக விளையாடுறதோ இல்லை அவரோட மாகாணத்துக்காக விளையாடுறது அந்த மாதிரியான வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்காம தான் இருந்திருக்கு. இவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2017-18 இந்த காலகட்டத்தில் தான் அங்கே இருக்கிற லீக் போட்டியில் நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடும் வாய்ப்பு அப்படிங்கிறது இவருக்கு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி அவர் விளையாடிட்டு இருந்தாலும் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையுது. ஏன்னா அந்த தடவை தான் ஒரு போட்டியில் இவர் 181 ரன்கள் அடிக்கிறாரு. ஆமாம், செனோரன் முத்துசாமி ஒரு பேட்ஸ்மேனாக தான் அது வரைக்கும் இருந்திருக்காரு. ஆனால் அதே தொடரில் இவர் பந்து வீசும் போதும் நிறைய விக்கெட்டுகள் எடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது இவருக்கு திருப்பு முனையாக மாற ஆரம்பிச்சு ஒரு ஆல்ரவுண்டராக உருவெடுக்க ஆரம்பிக்கிறார். அதாவது ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தன்னோட டீமுக்கு இருந்தவர் ஆல்ரவுண்டராக மாறி கடைசி கட்டத்தில் இறங்கி கூட டீமை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒருத்தராக மாற ஆரம்பிக்கிறாரு. இதன் மூலமாக அவருக்கு அடுத்த வருஷமே, அதாவது 2019லேயே தென்னாப்பிரிக்கா அணிக்கு விளையாடும் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. அது யாருக்கு எதிராக அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இந்தியாவுக்கு எதிராக தான் அவர் தன்னோட டெஸ்ட் டெபியூவை பண்ணுறாரு. இந்த போட்டி அப்படிங்கிறது விசாகப்பட்டினத்தில் நடந்தது. இந்த போட்டியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செனோரன் முத்துசாமி எடுத்த முதல் விக்கெட் அப்படிங்கிறது விராட் கோலியோட விக்கெட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ அது அவரோட கிரிக்கெட்டிங் கரியரில் ரொம்பவே முக்கியமான ஒரு தருணமாகவும் இருந்திருக்கு. இருந்தாலும் அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 2019லேயே இவர் டெபியூ ஆகிறாரு. இப்போ 2025 ஆயாச்சு. இது வரைக்கும் இவர் விளையாடி இருக்கிற டெஸ்ட் போட்டிகள் அப்படிங்கிறது, இப்போ இந்தியா கூட ரெண்டாவது டெஸ்ட்டில் விளையாடுறாருல, இதையும் சேர்த்தாலே மொத்தமாக 8 போட்டிகளில் தான் இவர் விளையாடி இருக்காரு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இவருக்கு ஏன் அணியில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, அதே காலகட்டத்தில் அங்கிருந்து இன்னொரு வீரர் இந்தியாவை வம்சாவளியை சேர்ந்தவர் கோலோச்சா ஆரம்பிக்கிறாரு. அவர் தான் கேஷவ் மகாராஜ். இவங்க 2 பேருமே சுழற்பந்து வீச்சாளர்கள் அப்படிங்கறனால 2 பேர்ல யாரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கும் போது கேசவ் மகாராஜ் பக்கம் தான் அந்த நாட்டோட கிரிக்கெட் வாரியம் போயிருக்காங்க. அதனால தொடர்ச்சியா கேஷவ் மகாராஜுக்கு வாய்ப்புகள் கிடைச்சனால இவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதே ரொம்ப ரேரான ஒன்றா மாற ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ஆண்டு, அதாவது 2025 இவருக்கு மிக முக்கியமான ஆண்டா அடுத்ததா மாறுது. 2019 டெபியூ பண்றாரு. 2025 தான் இவருக்கு ஒரு நாள் மற்றும் T20 டெபியூ அப்படிங்கிறது கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் நடந்து முடிந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லையும் தென்னாப்பிரிக்கா மகுடம் சூடினாங்கல்ல, அந்த அணிலையும் இவரோட பெயர் அப்படிங்கிறது இடம்பெற்றிருந்தது. ஆனால் பிளேயிங் 11ல் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது கொஞ்சம் துரதிர்ஷ்டவசமானதான். அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் கூட ஒரு டெஸ்ட் சீரீஸ் விளையாடி இருந்தாங்க தென்னாப்பிரிக்கா. ஸோ அதுலேயும் இவர் விளையாடி இருந்தாங்க. அங்கே தான் இவர் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை ரொம்பவே சரியாக பயன்படுத்தி தன்னோட
திறமையை வந்து நிரூபிக்கிறாரு. அந்த போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா ராவல்பிண்டியில் நடந்த போட்டியில் இவர் வந்து 10 விக்கெட் ஹால் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 89 ரன்கள் எடுத்து இறுதி வரைக்கும் ஆட்டமிழக்காமையும் இருந்திருக்காரு. ஸோ அந்த போட்டியில் தான் வந்து இவருக்கு ஒரு பியோர் வந்து ஆல்ரவுண்டராக இவர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் டெஸ்ட்டில் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து தென்னாப்பிரிக்காவிற்கு கிடைச்சது. அதனால தான் இந்த இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடர்லையும் அவருடைய பெயர் அப்படிங்கிறது இடம்பெற்றது. அப்பவும் வந்து முதல் டெஸ்ட், அதாவது கொல்கத்தாவில் நடந்ததில்ல, அந்த டெஸ்ட் போட்டியோட பிளேயிங் லெவனில் இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் வந்து இந்த 2வது டெஸ்ட் போட்டியில் வந்து அந்த அணியில் செய்யப்பட்ட ஒரே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து முத்துசாமியை உள்ளே கொண்டு வந்தது மட்டும்தான். ஸோ அது எந்த பிளானை வச்சு அவங்க அந்த முடிவை வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த பிளான் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த போட்டியில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தன்னோட முதல் சதத்தை பதிவு பண்ணியிருக்காரு முத்துசாமி. 192 பந்துகள் எதிர்கொண்டு இந்த போட்டி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இவரால் சில இடங்களில் மாறி இருந்தது. இவர் வந்து ஃபர்ஸ்ட் டேவோட எண்ட்லையும் வந்து களத்தில் இருக்காரு. 2வது நாள் ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து விக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக மாறிக்கிட்டே இருந்தது. அந்த சமயத்தில் தான் வந்து முத்துசாமி வந்து ஒரு LBW ஆகிறாரு. இவர் வந்து ஒரு ஸ்வீப் ஷாட் அடிக்க பார்த்து அந்த பால் வந்து LBW ஆகுது. அந்த பவுலிங் போட்டது வந்து ஜடேஜா. அப்போ வந்து கலர் நடுவர் அவுட் கொடுத்துட்றாங்க. ஆனால் முத்துசாமி வந்து கொஞ்சம் கூட ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உடனே வந்து DRS போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து முடிவு ரிவர்ஸ் ஆகுது. அங்கிருந்து இவர் வந்து ஒரு அரை சதத்தை பதிவு பண்ணுறாரு. அது வந்து அவரோட 3வது அரை சதமாக அப்போ இருந்தது, அதாவது இவரோட டெஸ்ட் கிரிக்கெட் கரியரில். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேலே இவங்க விக்கெட்டை எப்படா எடுக்கிறதுன்னு தெரியாமல் இந்திய அணி தடுமாறிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இவர் பாட்டுக்கு வந்து பொறுமையாக விளையாடி ரன் சேர்த்துக்கிட்டே இருந்தார். அப்படி தான் வந்து இவரோட முதல் சதம் அப்படிங்கிறதும் சாத்தியமாச்சு. இந்த சதத்தில் வந்து குறிப்பிடத்தக்க பங்களிப்பு அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்கா அணியோட மார்க்கோ யான்சனுக்கும் இருக்குது. ஏன்னா அவர் வந்து இன்னொரு பக்கம் இவருக்கு கம்பெனி கொடுத்து விளையாடினது மட்டும் இல்லாமல் ஒரு அரை சதத்தையும் வந்து பதிவு பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் இவரோட இந்த இந்தியா வருகை அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலாக அவருக்கு மாறி இருக்கு. சரி, இவருக்கு வந்து தமிழ் தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவரோட குடும்பத்தில் இன்னும் பலர் வந்து தென்னாப்பிரிக்காலையும் தமிழ் பேசுகிறாங்க. பட் எனக்கு வந்து தமிழ் தெரியாது. நான் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிற சொந்தக்காரங்களை பார்க்குறதுக்கு ஒரு 2 தடவை நான் போயிருக்கேன். அங்கே எல்லாருமே வந்து தமிழ் தான் பேசுவாங்க, ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட லைஃப் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள், அதாவது இன்டர்நேஷ்னல் கரியரில் டெபியூ கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு 6 ஆண்டுகள் கழித்து இவரோட சதம் அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு. அதே மாதிரி ஒரு நாள் போட்டிகள் ஆகட்டும், T20 போட்டிகள் ஆகட்டும், அதுலேயும் இப்போ தான் வந்து மெல்ல மெல்லமாக இவருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாய்ப்புகளை வந்து செனோரன் முத்துசாமி எப்படி பயன்படுத்திக்க போகிறாரு அப்படிங்கிறது நம்ம வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இவரோட பிறந்த வருடம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்றா தான் இருந்திருக்கு அந்த நாட்டுக்கும் சரி அவருக்கும் சரி. ஏன்னா இவர் பிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1994ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி பிறந்திருக்காரு. அதே 1994ஆம் ஆண்டு தான் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து அவங்க நாடு வந்து விடுபட்டு வராங்க. அதனால தான் அங்கே எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக தான் இவருக்கு வந்து கல்வி, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற எல்லாமே வந்து கிடைச்சது. ஸோ அங்கே இருந்து ஆரம்பித்த அவரோட ஜேர்னி இப்போ இந்தியாவில் கவுஹாத்தி மைதானத்தில் சதத்துக்கு வந்து நிற்கிது. இதில் இருந்து இவரோட பாதை எப்படி போக போகுது, இவரோட கிரிக்கெட் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, நம்மளோட IPLலாம் வந்து விளையாடுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள்லாம் இப்போவே எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த அத்தனை கேள்விகளுக்கான விடை அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்கா அணியில் செனோரன் முத்துசாமிக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மூலமாக தான் தெரிய வரும்.